எஸ்தர் ராஜ்யத்தி தேவசமுத்திரத்தில் உட்காந்து தான் விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. 121 நாட்டில் இருக்கிற அந்த தடை சட்டங்கள் எப்போ மாறுச்சு? அவங்க தேவசமுத்திரத்தில் உட்காந்தனால தடை சட்டம் மாறுச்சு. வேறு யார் எந்த மனுஷனும் வந்து உதவி செய்யலையே. எஸ்தர் ராஜ்யத்திக்கு மொர்தெகாய்க்கு 3 பேர் உட்காந்தாங்க. ஆனால் 121 நாட்டில் இருக்கிற அந்த யூத மக்கள் அழிக்கும்படியான அந்த தடை சட்டங்கள் அந்த கையெழுத்து போட்டாச்சு ராஜா, யூத மக்கள் அழியணும்னு சொல்லி. ஆமான் கையெழுத்து வாங்கிட்டான். ஆனால் இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நிமித்தமாக சட்டம் மாறுச்சு. சட்டத்தை உண்மையாக்குறவங்க தேவ சமூகம் தான். 3 பேர் தான் உட்கார்ந்தாங்க. 127 இந்தியாவும் சேர்ந்து இருக்கிற 127 நாட்டுக்கு போட்ட சட்டத்தை 3 பேர் சேர்ந்து உடைச்செறிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய காரியம். ஆனால் உட்காந்து எத்தனை பேர்? 3 பேர். அப்போ இன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில தோல்விகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில குறைகள் வந்து போக்குவதுக்கு மாற்றுவதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ஆள் போதும். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதும்.